வணக்கம் நேயர்களே. நம்ம இன்றைக்கி அனலட்சுமி கிச்சனில் பார்க்க போகிற டிஷ் பார்த்திங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் வறுவல். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் வறுவலுக்கு வந்து நான் வந்து ஒரு 5 கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம யூஸ்வலாக வந்து மல்லித்தூள் மிளகாத்தூள் போட்டு செய்வோம். இந்த தடவை நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்லாத்தையும் வறுத்து அரைச்சி செய்ய போகிறோம். அது கொஞ்சம் வாசம் அதிகமாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நான் வந்து கத்திரிக்காவை அரிசி கலந்த தண்ணியில் ஒரு 5 கத்திரிக்காவை நான் எடுத்து ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு கடாயில் மசாலா சமவானா போட்டு வறுக்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு கடாய் காஞ்சிருச்சு. நான் இந்த 5 கத்திரிக்காய்க்கு ஒரு 5 வரமிளகா, அதாவது மிளகா ட்ரை சில்லி எடுத்திருக்கேன். அது போக வந்து தேங்காய் பாருங்கள் ரொம்ப கம்மியாக எடுத்திருக்கேன். ஸோ அதை போட்டு ஃபஸ்ட்டு வறுத்துடலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துருங்க. எல்லாமே ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து தேங்காவை திருவி கூட போட்டுக்கலாம். நான் ரொம்ப கம்மியாக கத்திரிக்காய் இருக்கிறனால நான் வந்து கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். இப்போ சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து மல்லி முழுசாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அதை போட்டுருங்க. ஏன்னா வந்து அது கொஞ்சம் ஹீட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும் இல்லைங்களா, அதனால் அதை ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. நான் இப்போ பவுடராக போடுறதுனால தான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் சால்ட்டாக இருக்கக்கூடிய இந்த வரமிளகாவையும் தேங்காவையும் போட்டுக்கிறேன். இப்போ இது வந்து பாருங்கள், மிளகா பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிட்டு தேங்காவும் மேலே உள்ள ஈரப்பதம் போயிடுச்சு. ஸோ நம்ம இந்த டைமில் நான் அடுப்பை நம்ம கம்மியாக வச்சுக்கிறேன். இப்போ பிகாஸ் நம்ம போட போகிறது எல்லாமே பவுடர் தான், அதனால் சீக்கிரம் தீஞ்சு போயிடும். நான் இதுக்கு தேவையான மல்லித்தூள் போட்டுக்கிறேன். மல்லி இருந்தாலும் நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போடுங்க போதும், முழு மல்லி. அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. அடுத்து கொஞ்சோண்டு சோம்பு, பெருஞ்சீரகம். நம்ம மிளகா மல்லி அரைப்போம் இல்லையா குழம்பு மிளகாத்தூளுக்கு, அதோடு தான் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைக்கிறோம். நான் வந்து கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கிறேன். ஏன்னா ரொம்ப போட்டிங்கன்னா மசாலா ஸ்மெல் வேறு மாதிரி ஆயிரும், கறி குழம்பு ஸ்மெல் கொடுத்துரும். பரட்டி விட்டுக்கோங்க. அடுத்து மிளகும் வந்து பாருங்கள், உங்கள்கிட்ட இருந்ததுன்னா ஒரு 6 மிளகு போடுங்க. நான் வந்து மிளகு பொடி போட்டிருக்கேன். அடுத்து சீரகமும் நான் பொடிச்சு வச்சுருக்கிறதுனால எல்லாத்தையும் கடைசியாக போடுறேன். பாருங்கள், சீரகம் இந்த 6 கத்திரிக்காய்க்கு இது போதும், அதனால் நான் கம்மியாக போடுறேன். கத்திரிக்காய் கூட நீங்கள் இதோட அளவையும் கூட்டிக்கலாம். அவ்வளோதான். இது இன்னும் இந்த சூட்லேயே பச்சை ஸ்மெல் போட்டு ரோஸ்ட் பண்ணிடுவோம். ஆற வச்சுட்டு ஃபஸ்ட்டு கோர்ஸாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். பொடியாகவே அரைச்சிப்போம், தண்ணி விடாமல் பொடியாக அரைச்சிப்போம். கடைசியாக அந்த மிக்சியை கழுவி ஊற்றிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும். நம்ம வந்து இந்த வறுத்து அத்தனைத்தையுமே ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே நான் இது மாதிரி கோர்ஸாக அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய் அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் பிசிலாக இருக்குது, தண்ணி விடாமல் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம கடாய் வச்சுக்கலாம். ஆயில் விட்டுக்கோங்க, கடலெண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் வந்து நம்ம தண்ணியே விட போகிறதில்ல, அதனால் கொஞ்சம் எண்ணெய் கூட இருந்தால் தான் அந்த கத்திரிக்காயும் அந்த மசாலாவும் சேர்ந்து குக் ஆகும். கொஞ்சம் தான், நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இது எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம இப்போ வந்து கடுகு போட்டுக்கலாம். நான் அடுத்து பெரிய வெங்காயம் 1 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை வச்சுருக்கேன். நம்ம இதை கடுகு தெறிக்கவும் நம்ம இதை போட்டுடலாம். இப்போ நான் ஆஸ் யூஷுவல் சொல்கிறது தான், வெங்காயம் வதங்கிறதுக்கும் இந்த டிஷ்ஷுக்கும் தேவையான உப்பை நம்ம இப்போ போட்டுடலாம். நான் சொன்னேன் உங்களுக்கு 6 கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன்னு. ஸோ உப்பை அளவாக போட்டுக்கோங்க. குயிக்காக வதங்கிடும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காவை தண்ணி நல்லா இருந்துட்டு இதில் போடலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்க ஆரம்பிச்சிருச்சு, கலர் பாருங்கள் சேஞ்ச் ஆகிடுச்சு. நான் இந்த டைமில் இந்த கத்திரிக்காய் வச்சுருக்கேன் இல்லையா, இதை வந்து இப்படி கட் பண்ணியிருக்கேன், இது மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இதை நல்லா தண்ணியை ட்ரெயின் பண்ணிவிட்டு இதில் போட்டுருங்க. தண்ணி விட வேண்டாம். இப்போ நம்ம கத்திரிக்காயில் கொஞ்சம் தண்ணி இருக்கும், வெங்காயத்துலேயும் கொஞ்சம் தண்ணி இருக்கும். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மஞ்சள்தூள் மட்டும் போட்டு நல்ல கத்திரிக்காயை ஓரளவுக்கு குக் பண்ணிடலாம். இது கொஞ்சம் மூடி வச்சிடலாம், அப்போ தான் கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த அரைச்சி வச்ச தூளை போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு சலசலப்பு சத்தம் கொஞ்சம் அடங்கி இருக்கும். அதாவது ஈரத்தன்மை
போய் கொஞ்சம் குக் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க பாருங்கள். கத்திரிக்காய் கொஞ்சம் சாஃப்டாக ஆன மாதிரி தெரியும். கலரும் சேஞ்ச் ஆகிருக்கு. நம்ம இந்த டைமில் இந்த தூள் போடலாம். நீங்கள் வந்து முதையே போட்டுட்டிங்கன்னா கத்திரிக்காய் குக் ஆகாது. அதனால தான் நான் முதையே போடலை. நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கிற பொடியை நான் போடுறேன். இதுக்கு தேவையான அளவு போட்டுக்குங்க. மீதி இருந்ததுன்னா நீங்கள் அடுத்த டைம் வேறு ஏதாவது பொரியல் பண்ணும்போது கூட போட்டுக்கலாம். ஈவன் இது பொட்டேட்டோ பண்ணாலும் இது மாதிரி பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இது கூட சேர்ந்து இது செட் ஆகிறதுக்காக நான் இந்த மிக்சியை க்ளீன் பண்ணி தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். லேசாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க, ரொம்ப விட வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி கொஞ்சம் கத்திரிக்காய் குக் ஆகிடுச்சு. இப்போ இதோடு சேர்ந்து அது செட் ஆகணும். உங்களுக்கு கலர் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் கூட போட்டுக்கலாம். நான் வந்து அப்படியே இதோடு நிறுத்திக்கிறேன். மூடி வச்சிடலாம், நல்லா குக் ஆகட்டும். இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே குக்கிங்க்கு எடுத்துடுச்சு. நம்ம இனிமேல் வந்து க்ளோஸ் பண்ண வேண்டாம், ஓப்பன்லேயே பண்ணால் தான் நல்லா இது ரோஸ்ட் ஆகும். ஸோ அடுப்பு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா எல்லா கத்திரிக்காய் மேலேயும் அந்த மேலே உள்ள அந்த ஸ்டஃப் எல்லாம் மசாலா ஸ்டஃப்லாம் பட்டுக்கான்னு செக் பண்ணிவிட்டு பரத்தி விட்டுருங்க. பொறுமையாக இது குக் ஆகட்டும். நம்ம ஓப்பன் குக்கிங்கில் தான் பண்ணிகிட்ருக்கோம். நடுவில் கிண்டி விட்டுட்டே இருங்க. ஏன்னா மசாலா போய் அடியில் ஒட்டிட்டு பிடிச்சிக்கும். உங்களுக்கு என்ன வேணும்னா உங்களுக்கு விட்டுக்கோங்க. ரொம்ப வறட்சியாக இருந்ததுன்னு தோணுச்சுன்னா விடுங்க, தேவை இருக்காது. மேலே அது மாதிரி ஒரு மினிமம் கோட்டிங் இருக்கணும். இன்னொன்று பாருங்கள், ஒவ்வொரு கத்திரிக்காய் மேலே இது மாதிரி ஸ்டஃப் இருக்கணும். அப்போ தான் சாப்பிட நல்லாயிருக்கும். பிகாஸ் சில பேருக்கு கத்திரிக்காய் வலுவலு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு இது மாதிரி சரி கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. ஸோ ஒரு அரைச்சி விட்ட எண்ணெய் கத்திரிக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோட மீட் பண்ணலாம். மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.